நீ சொன்ன மாதிரியே நான் சாரதா வீட்டுக்கு வந்துட்டேன். இப்போ நான் என்ன செய்யணும் சொல்லு. என் பையன் எப்படி இருக்கான்? அவன் நல்லா இருக்கான்ல? உன் பையன் இப்போ வரைக்கும் நல்லா தான் இருக்கான். இனிமேலும் அவன் நல்லா இருக்கிறதும் நல்லா இல்லாமல் இருக்கிறதும் உன் கையில தான் இருக்கு. நாங்கள் சொல்றதை நீ எப்படி செய்யறேங்கிறது தான் இருக்கு. எனக்கு இப்போ ராகவ் கிட்ட பேசணும். தம்பி, உங்க அப்பாவுக்கு உன் குரலை கேட்கணுமா? கொஞ்சம் கத்து. அப்பா அப்பா, நான் இங்கே தான் இருக்கேன். என் பையனுக்கு மட்டும் ஏதாச்சும் ஆச்சு, நான் சும்மாவே இருக்க மாட்டேன். உங்க அத்தனை பேரையும் மொத்தமாக முடிச்சு விட்டுருவேன். சரி, இப்போ நான் என்ன செய்யணும்னு சொல்லு. பத்திரத்தை எடுத்துட்டு வந்தியா? நீ கிரியேட் பண்ண பத்திரம், அதுக்கப்புறம் அவங்களோட ஒரிஜினல் வீட்டு பத்திரம் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்திருக்கியா? ஆமா, எடுத்துட்டு வந்திருக்கேன். சரி, உன்கிட்ட ஹெட்ஃபோன்ஸ் வச்சிருக்கியா? ஆமா, அது இருக்கு என்கிட்ட. சரி, இப்போ அந்த ஹெட்செட்டை உன் காதுல மாட்டிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போ. நாங்க பேச சொல்றது எல்லாத்தையுமே நீ பேசணும். நான் சொன்னதை கேட்டிருந்தா உன் பையன் உன் கூட இருந்திருப்பான்ல. நீயும் இப்படி வாழ்வா சாவான்னு என்கிட்ட போராடிக்கிட்டு இருக்க மாட்டல. ஐயோ, இவன் எதுக்கு இங்க வந்திருக்கான்? இவன் நம்மள நிம்மதியாவே இருக்க விட மாட்டானா? ஏய், இங்க எல்லாரும் வாங்கடி. நான் அப்பயே சொன்னல இவன் சும்மா இருக்க மாட்டானு. பாரு, அவன் பையனை கடத்தினதுக்கு நம்மள பழி வாங்க வந்திருக்கான். நீ இப்ப எதுக்கு இங்க வந்த? பண்ணதெல்லாம் பத்தாதா? வெளியே போ முதல்ல. 4 பொம்பளைங்க தனியா இருக்கிற இடத்துல உனக்கு என்ன வேலை? இங்க பாருங்க, நீங்க யாரும் எதுவும் பயப்படாதீங்க. ஒரு வேலையா வந்த வேலையை முடிச்சுட்டு நான் போயிடுவேன். ஏய், நான் சொல்ற மாதிரி செய்டா. அங்க கங்கா இருக்காளா? அவளுக்கு ஒரு வணக்கத்தை வை. கங்கா தான் உன்னை பார்த்து ரொம்ப பயந்தா. ஆனா நீ ஒரு புள்ள பூச்சின்னு அவளுக்கு தெரியட்டும். வணக்கம்மா. அப்புறம் பசு, அந்த வீட்டை ஆட்டை போடுறதுக்கு ஒரு போலி பத்திரம் எழுதுனல, அது எல்லாத்தையும் அவங்க முன்னாடி கிழிச்சு போடு. இப்போ இதெல்லாம் உங்க வீட்டை அபகரிக்க நானா எழுதிக்கிட்ட பத்திரம். சந்தானம் கடன் வாங்கினதா சொன்னல, அது போலி பத்திரம். இனிமேல் அந்த வீடு உங்களோடது. அந்த வீட்டுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. சரி, இப்போ அந்த ஒரிஜினல் பத்திரத்தை எடுத்து அவங்க கிட்ட கொடு. அன்னைக்கு கொடைக்கானல்ல உன் வீட்டை காலி பண்ணும்போது உன் பேக்ல இருந்து அந்த பத்திரம் தான் இது. உன் பத்திரம் இந்தா. நீ ஒன்றும் அவ்வளோ நல்லவெல்லாம் இல்லையே. புதுசா வேற ஏதாச்சும் பிளான் பண்ணிருக்கியா? அம்மா, நாடகம்லாம் இல்லம்மா. நிஜமாவே வீட்டை நம்ம கிட்ட கொடுக்கதான் சார் வந்திருக்காரு. அப்படி ஒப்படைக்கலன்னா இழப்பு ஜாஸ்தின்னு சாருக்கே தெரியும். சரி, நீ இன்னொன்னு ஒன்றும் பண்ணணுமே. எங்க அத்தை இருக்காங்கல்ல, அவங்க காலில் விழுந்து என்ன மன்னிச்சிரு தங்கச்சி.